அலாவிவாஸ்லி பாடுக்கொண்டுட்டு ஹெச்ஆர்கே கேமிங் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மைண்ட் கிராஃப்ட் விளையாட போகிறோம் கிரியேட்டிவ் மோடில். ஏன்னா இதில் மைண்ட் கிராஃப்ட் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு காமிப்போம். அது மட்டும் இல்லாமல் மைண்ட் கிராஃப்ட் பேர் நடுவில் எங்கேயும் சொல்லியிருப்பேன், நீங்கள் போட்டுட்டு பாருங்கள். ஓகே, உள்ளே வந்தாச்சு. பரப்பும் பரப்பும் ரூபா எவ்வளோ பெரிய காடு பார்த்தீங்களா இங்கே, எவ்வளோ பெரிய மரமும் பார்த்தீங்களா இங்கே. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஓகே வியூவர்ஸ், காடு பாருங்க எம்மா பெருசா போய் கிடந்த இந்த மலை. எப்பா இருக்கிறதுல இந்த மைண்ட் கிராஃப்ட்ல பெரிய மலை இதுதான் இருக்கும் பொழுது. ஒருவேளை பொத்திச்சை மலையா இருக்குமோ, இருக்கலாம். ஓகே, வேற ஏதாவது பார்க்கறதுக்குள்ள நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க கார்டு ஃபுல்லா தேடி பார்ப்போம். வியூவர்ஸ், அங்க பாத்தீங்களா கரடி? இந்த மைண்ட் கிராஃப்ட்ல கரடிலாம் இருக்கலாம் கேட்பீங்க. அதுக்காக தான் இந்த மைண்ட் கிராஃப்ட் வீடியோ வந்து. இந்த மைண்ட் கிராஃப்ட் பேர் இப்ப சொல்லணுமா இல்ல அம்மா சொல்லட்டுமா? என்ன யோசிச்சுங்க. கரடி ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? கரடி சார், கரடி சார் ஒரு போட்டோ எடுக்கலாமா சார்? கரடி சார் ப்ளீஸ் நின்னுங்க, போட்டோ ஒன்று எடுக்கணும். அப்படி எத்தனை நான் டம்னேல வைக்க முடியும், ஏன்னா நான் சாட் வீடியோல கேட்டு டம்னேல் கிரியேட் பண்ணணும். கரடி சார் நில்லுங்க, கரடி சார் நில்லுங்க சார். வீவஸ் இருங்க வீவஸ், ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் கரடி சார் கோட்டை. கரடி சார் அப்படியே நில்லுங்க, அப்படியே சொல்லுங்க. நான் போய் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வந்துடுறேன். ஐயோ ஓகே வீவஸ், நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு முடிச்சாச்சு கரடி சார் கிட்ட. உள்ள நானா இருக்குன்னு பாக்கிறதுக்குள்ள பாருங்க, சீஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, கொக்கடேட் இருக்கு, உள்ள இருக்கு, நிறைய இருக்கு. இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா மயக்காம உங்களுக்கு சொல்லுங்க. ஆனா இது வந்து என்னால் லிங்க் நான் அனுப்ப முடியாது, ஏனென்றால் எனக்கு லிங்க் அனுப்ப தெரியாது. எனக்கு வீடியோ லிங்க் வேணா கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இதுனா தெரியும். கொஞ்சம் சவுண்ட் எடுங்கள் ப்ளீஸ். பேக்ஸ் வில்லேஜர்ஸ்லாம் தெரியும், அயன்குளம் தெரியும், உங்களுக்கு ஸ்னோ கோலம் தெரியும், சனிப்பர் தெரியும். அப்போனா பக்கத்துல இருந்து கண்டு ரகத்தா. அவங்க ரகத்தா யாரு? டயல் அயன் பிளாக் பியர் யாரு? ஐயோ ரகட்டனா யாரு? அனிமலே கேள்விப்பட்டல. சனிஃபர் உங்களுக்கு தெரியணும்ல, வேணா டைகான் எடுத்துப்போம். ஐயோ தூக்கம் நினைக்கிறேன். லயன், பிளாக் பியர், அதுக்கப்புறம் வந்து அயன் கோலம் தெரியும், ஆமர்டு ஸ்னேக், ஷார்க்கு, டக்கு, என்னது ஸ்னைலு, ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட், கேப்சன் மங்கி. இதோட கேப்சன் மங்கியோட முடிச்சிருக்கோம் யூஎஸ், நல்லா நான் வச்சுப்பேன். ஓகேவா? ரக்கத்தா யாரு? எது விடுவோம் பார்ப்போம். ஐயோ பிஐ காப்பாத்துங்க நாராட்டு. பிஐ விவஸ், பிஐ விவஸ் சூனை கரியா இருப்பாளோ? ஐயோ ஜண்டா மாதிரி இருக்காளே. ஓகே விவர்ஸ், இது பார்த்தாலே பயமா இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பைனே ஒன்னா டூக்கான். நான் வேற எதுவும் வர மாட்டேன். இந்த பேர் பேய். இந்த பேர்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்ல பேர்டு. இப்போ டுக்கான் இப்படிதான் இருக்கும், மூக்கு மட்டும் பெருசா இருக்கு. பச்சை கிளியா இருக்குமோ? பச்சை கிளி வேற, அது உங்களுக்கே தெரியும். இது வந்து நிறைய வாட்டி பாட்டிருக்கேன், வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன். பேரு நல்லா தான் இருக்கும், நல்லா கியூட்டா இருக்கும். ஐயோ சிங்கம், பெண் சிங்கம், ஆண் சிங்கம், குட்டி சிங்கம். சிங்கம் குடும்பம் எப்படி இருக்கு? சிங்க குடும்பம், குட்டி சிங்கம் அழகா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பிளாக் பியர். ஐயோ கரடி நீங்க பாத்துட்டீங்க. இது வந்து குட்டி கரடி, இதோட குட்டி கரடியா இருக்கும் இருக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் பெருசா மீடியம் சைஸ்ல வந்திருக்கு. ஓகே, எங்கடா குட்டி சேர்ந்துக்காங்க? ஓகே, வேற ஏதாவது உனக்கு கொஞ்சம் தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண. இன்னொரு இது ஆமது ஸ்னேக் கயிறு தண்ணியில விடுறேன். திடீர்னு வேற எதுவும் நினைச்சுன்னு ஆமது ஸ்னேக்கே வந்து ஆமது ஷார்க் ஏற்ற இங்க விட்டுருவோம். தண்ணியில தானே அழகு. அதுக்குன்னா டக்கு தண்ணியில வளமா இதுல வளமா ரெண்டுத்துலயும் வளரும். நில தண்ணி ஃபர்ஸ்ட் விடுவோம், தண்ணியில விட்டுருவோம். இங்க விடுவோம். அப்பனா தண்ணியில போய் மீன் பிடிக்கும். அதுக்கு ஒரு தண்ணியில ஒண்ணு ஒன்னால முழுங்கிச்சு. அவ்வளோ 3D மாதிரி பாத்தீங்களா? இது ஷாஷியோ டக்கு ஸ்மைல். இது யாரா இது? ஐயோ நத்த 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 எப்படி இருக்க? ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட். ஃபர்ஸ்ட் குட்டி எலிஃபண்ட் வந்தா நல்லா இருக்கும். குட்டி எலிஃபண்டா? பெரிய எலிஃபண்ட். ஒரு குட்டிக்கு ஒரு அப்பா, ஒரு குட்டிக்கு ஒரு அம்மா. அடுத்து வரும்போது வந்து கேப்பச்சன் மைக்கினா மேலதான் இருக்கும், காரணம் அதே மேலேயே விட்டுட்டேன். உடு 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 நல்லா உடு 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 உடு. ஐயோ நிறைய விட்டேன் போலக்கே. ஐயோ நிறைய விட்டேன். ஐயோ கம்மியா விடலாம், கம்மியா விடுறேன். ஓகே, இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுவேன். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இது எது பக்கத்துல இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுக்கலாம்னா எதோட முடிச்சிருக்கேன்? பிளாக் பியர் ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுங்க? ஐயோ மறந்து போச்சே, என்ன பண்ணுன்னு தெரியலையே. ஓகே, அடுத்து எடுப்போம். என்னதுல இது? ஐயோ எலிக்கறி தான் வச்சிருக்காங்க. சனியும் ஏன் சாப்பிடுவாங்களா? வாமிட் வந்து ஸ்னோ கோலம். எலிக்கறி. ஸ்னோ கோலம் ஸ்டைல் நடப்பு கப்பிச்சர் மங்கி பொமினி, அதோட பொமினி டியர் வால் ஐஸ் வில்லேஜ்.
ஹிப்போகட்டாஸ்மஸ் ஸ்கேல் வந்துச்சு சாரி. ஸ்னேக்கு ஹிப்போகட்டாஸ்மஸ் எடுத்துக்கலாமா? ஸ்னேக்கு, ஜெல்லிஃபிஷ், ஜீப்ரா, சக்கரை கட்டைசி, எனக்கு நுழையில வால், இந்த வேல் நினைக்கிறேன், வேல் ஆஃப் த வே. ஓகே போய் என்ன நான் போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பமினி யாருன்னு தெரியல. அக்கா சம்பா பழைய அக்கா ஜோக்கர் நினைக்கிறேன். ஐயோ இது பார்த்தாலே பயமாங்க. நிமிஷங்க எத்தவின் போகுது. ஐயோயோ டேய் நேதுரா இதுன்னா மோசமா இருக்குது. கலவி யாருன்னே தலைவி வாசிது. பயமா இருக்குது இதை பார்த்தாலே எனக்கு. ஓகே வியூஸ் அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது வியூஸ். ஓகே தள்ளியா இருப்போம். ஹிப்போகட்டாஸ்மஸ் அங்க எப்படி ஹிப்போகட்டாஸ் வந்துச்சு? இப்பதான் நம்ம விட ஆரம்பிச்சோம். ஒருவேளை இந்த காட்டுக்குடி இப்போ டிஃபால்ட்டாவே ஹிப்போகட்டாஸ்மஸ் அதே மாதிரி வந்து டிஃபால்ட்டாவே இந்த கேம்ல வந்து நம்ம அனிமல்ஸ் இருக்கும். சர்வே மோடு வந்தாலே டிஃபால்ட்டா இருக்கும். ஒரே ஒரு அனிமல் கிட்ட மட்டும் உஷாராங்க ரக்கூன். பார்ட் 2ல தான் அந்த மாதிரி விலங்கு தான் வரும். பார்ட் 2லயும் விலங்கு நான் எடுப்பேன், மறக்காம பாத்துருங்க. பார்ட் 2ல விலங்கு நான் யோசிக்கிறேன். பார்ட் 2ல சொல்லாமா இல்ல இப்பயே சொல்லட்டுமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி பார்ட் 2ல சொல்லிட்டோமா இருந்தேன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி வந்து நம்ம நிறைய கமெண்ட் வச்சுனா ஷார்ட்ஸ்ல எப்பயாவது வருவேன்ல, அப்ப ஷார்ட்ஸ்ல சொல்லிடு. ஓகேவா? ஓகே நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே கேம் பேர் இப்ப சொல்லிட்டுமா? ஓகே டியர் பாருங்க எவ்வளவு அழகா குட்டி டியர் பாருங்க. கன்று மாதிரி இருக்குல்ல, மாடு கன்று மாதிரி. எனக்கு குட்டிங்களை ரொம்ப பிடிக்கும், ஆனா பெருசுக்கு பிடிக்காது எனக்கு. ஓகே அதுக்கப்புறம் ஐஸ் வில்லேஜ். ஹலோ தம்பி, இது வந்து இமாலயாக்கு போல அங்க இருக்கு பாருங்க ஒரு பெரிய மலை. அந்த மலையை ஏத்துக்கு ஏன் சொட்டு ஒரு கால் உப்பு தச்சுங்க. அப்பதான் அப்படியே டெட்டாயில் தச்சுங்க, ஏன்னா அங்க அட்டைப்பூச்சி அதிகமா இருக்கும். ஓகே போ. ஓகே அடுத்து வந்து ஸ்னேக். ஒரே ஜீவன் ஒன்றாய் ஊரை வாராய் கண்ணா. அடுத்து ஸ்னேக்கு ரெட்டு வேலை வருமா? ப்ளூ பச்சை கலர் ஜிங்கி டிங்கி. ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னா தனியில இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெல்லி ஃபிஷ். ஓகே ஜெல்லி ஃபிஷ் க்ளோ தானே ஆகும். இது ஏன் க்ளோ அமௌண்ட் இருக்கு? இது க்ளோயிங் ஜெல்லி ஃபிஷ்ஷும் இருக்கு. அதெல்லாம் பார்ட் 2ல பார்க்கலாம். நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சரி பண்ணுங்க. எதாவது நான் கேட்பேன் அப்படி கேட்பீங்க. ஜீப்ரா குட்டி ஜீப்ரா பாத்தீங்களா? அது இல்லை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எதுவும் டம்மா லெம்மோ சவுண்டு கேட்கும் எப்படி இருக்கும் இந்த குட்டி ஜீப்ரா இந்த மாதிரி. ஓகே இந்த சயின்டிக் ஸ்கிரைடைஸ் பேரே வாய மாட்டேருக்கு. அவ்வளோ பெரிய பேர் இது வச்சிருக்காங்க இந்த ஒரே பேர்டுக்கு. இந்த பேர்டு எவ்வளோ இது காக்டெயில் மாதிரி இல்ல. அந்த பாருங்கண்ணா ரக்கடா அந்த மண்டையில காக்டெயிலுக்கு எப்படி வரும்? என்னடா சட்டை கேக்குது. ஏய் இது மான விட்டுறது இது ஏன் அடிக்குது ஜீப்ராவை? சிங்கம் பெண் சிங்கமா விடுறேன், ஆண் சிங்கம் அடிக்கக்கூடாது, ஏன்னா நம்மளோட நேஷனல் பேர்டு. நேஷனல் வில்கை இப்போ மாவாதுன்னா இப்போ நீ ஏன் ஜீப்ராவை அடிக்கிற? மான் எவ்வளவு இருக்கு அதை போய் அடியான். மான் சோசிக்கும். ஏன்டா நான் தான் உன் கணக்கு தெரியாதா அந்த மாதிரி கேட்போம். ஆனா ரியல் லைஃப்ல மான்தாமி வாசி எல்லாம் அவனுங்க அடிக்கும். மான் தான் பாவப்பட்ட விலங்கு. எனக்கு மானை பார்த்தாலே பாவப்பட்ட விலங்கு. ஏன்னா குரொக்கடையிலும் மான் அடிக்கும், குரொக்கடையிலும் தப்பிச்சு வந்தா சிங்கம் புலி எல்லாமே மான் தான் சாப்பிடறதுனால மானோட எண்ணம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா மான் பாவம் ஆனால் நிஜமாவே மானு இந்த மாதிரி பாவப்பட்ட விலங்கு நிறைய இருக்கு. இது வந்து வால் ஒரே வால் தான் விட்டேன். 2 வால் விட்டா தண்ணியே பட்டாக போயிடும் பாருங்க. இது விட்டு இந்த ரிவர் வழியா எங்கேயுமே போடுறது, கடல் வழியா போடும். இது பக்கத்து கடல், இந்த மலை எனக்கு வேணும். அதனால இங்கே சுத்தி கிடறேன். நான் ரொம்ப தூரம் எங்கேட்டு போயிருப்பேன், பிளைனான இடத்துக்கு போயிருப்பேன். இந்த மலையில வந்து நான் ஒரு வீடு எடுப்பேன். உங்களுக்காக நான் போட மாட்டேன், நான் எனக்கு வேணும். ஏன்னா ஒரு அட்வென்ச்சர் கேம் மாதிரி. ஓகே அதுக்கப்புறம் வேற ஒன்று எடுக்கலாம். என்ன எடுக்கலாம் எனக்கு மூக்காச்சு நம்ம பேச விட்டு பேசுறேன். ஓகே பிங்க் டால்ஃபின்ல இருந்து எடுக்கணும். பஃபலோ, ஷார்க், கெங்கால், சீல், ஜோபல், ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட், ஏஷியன் எலிஃபண்டா, மேபத், குரிலா. இதோட இந்த குரிலாவோட முடிச்சுக்கலாம். இதோட பாட்டுல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? லென்ட்டா போய் வீடியோ இல்லைன்னா 16 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுக்க முடியாது. இங்கே விட்டுக்கலாம், லென்ட்டா போற மாதிரி தெரியுது. தண்ணியில விட. இதுதான் பிங்க் டால்ஃபின் எப்படி இருப்பாங்க. இது என்ன பஃபலோ எருமை. என் தம்பி எதிர்மே சொல்லிட்டான். ஷார்க். ஐயோ ஷார்க் இப்படிதான் இருக்குமா? பெருசா இருக்காது. என்னடா அழுகுறான்? ஐயோ பேய் என்னத்துக்கு கழுவுற? யாரு உணர்ச்சது? யாராச்சும் யாராச்சும் வேற ஒரு பாட்டு வரும் மறந்துச்சு. இது யாரு? அந்த கை தட்டி அந்த ஒரு நல்ல சமையா இருக்கும். பால்லாம் விளையாடும், ஜாலியா இருக்கும். இது வரும் எப்போ பேய். ஏஷியன் எலிஃபண்ட், பெரிய எலிஃபண்ட் ஒன்று இடம் இல்லை. மேமூத் பாருங்க எவ்வளவு பெருசு பாருங்க. மேமூத், குரிலா அங்க தெரியுதா குரிலா?
சாமியில நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய் 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 பாய். இதோட நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். பாய்.